என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணல, இன்னும் பண்ணாம இருக்காங்கன்னா, அவங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே. கொஞ்சம் இந்த மெசேஜையும் கன்வே பண்ணிருங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ ரியாக்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டார்டிங் HTML, CSSல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு போக போக போயிரும். ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஓரளவுக்கு தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது போயிரும். எப்ப போகும்னா, HTML, CSS ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நம்ம உடனே உடனே அவுட்புட் பார்ப்போம். பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் பண்ணும்போது, அதனால நமக்கு பிடிக்கும். பட் பேக் எண்டுன்னு வந்துட்டா, ஃபுல்லாவே சர்வர் சைடா இருக்கும். ஸோ, அப்ப நமக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ரியாக்ட்ட விட பேக் எண்ட் இதுக்கப்புறம் தான் போவோம். ஸோ, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆ ஈகர்னஸும் கொஞ்சம் குறைஞ்சிரும். படிக்கணும் அப்படிங்கிற ஈகர்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் இப்பதான் உங்களுக்கு குறையக்கூடாது. இப்பதான் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, புது புது டாபிக் லேர்ன் பண்றீங்க. இன்னைக்கு லேர்ன் பண்ண டாபிக் நாளைக்கு நினைவு இருக்காது. அந்த மாதிரி டாபிக்ஸ நம்ம இப்பதான் லேர்ன் பண்றோம். ஸோ, நீங்க HTML, CSSல கூட 2, 3 கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு அப்படி இருக்காது. புரியாது. நான் வந்து ஒரு கான்செப்ட் வந்துட்டு நான் அன்னைக்கு நடத்தியிருப்பேன். திருப்பி இன்னைக்கு கேட்பேன். உங்களுக்கு வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே! ஆனா எக்ஸாக்ட்டா ஞாபகம் வரல. அந்த மாதிரி இருக்கு. நான் அப்ப அகைன் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி டீச் பண்ண அதே ஜாவா ஸ்கிரிப்ட் திருப்பியும் உங்களுக்கு வந்து பழைய கோட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் விட்டுட்டு இன்னொரு கிளாஸ் வந்தா நமக்கு தெரியாது. நம்ம ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு உடனே உடனே அப்லோட் பண்றதே கொஞ்சம் டைம் எடுத்து தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் அந்த மிஸ்டேக் இல்லாம உடனே உடனே அப்லோட் பண்றேன். ஸோ அதுல நமக்கு வந்து சட் சட்டுன்னு புரியாது. சில கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. உங்களுக்கே தோணிரும். இதுக்கப்புறம் டவுட் கேட்டா என்னமோ நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நீங்களே டவுட் கேட்காம இருந்துருவீங்க. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையுமே இதுக்கப்புறம் ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? கிளாஸஸ. மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் ட்ரை பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் நெறைய படிக்க போறோம். பேக் எண்டுக்கு போறோம். ஸோ அப்பதான் நமக்கு ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா லேர்ன் பண்ணணும். இதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம கிளாஸஸ அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே? மேபி நான் எல்லாரையும் தப்பு சொல்லல. முடிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே? ம். குட். ஸோ அத கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே? கொஞ்சம் ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்லி. அவங்களுக்கு மேபி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லனாட்டி கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங்ஸே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். வந்தோனே அட்வைஸ் ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே? நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் இப்படிதான் கொஞ்சம் எனக்கும் அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் போச்சு. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பண்ணும்போது இன்ட்ரஸ்டிங்கா ஆரம்பிச்சது. ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் கொஞ்சம் போகும்போதே கொஞ்சம் போர் அடிச்சுரும். அப்போ நமக்கு திருப்பி படிக்கணுமா? என்னடா இந்த கான்செப்ட்லாம் நமக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சுச்சு. ஆனா அப்பதான் நமக்கு வந்து ரெகுலரா லேர்ன் பண்ணணும். ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். இப்படி அடிக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம போர் அடிக்காம படிச்சு நல்லபடியா ஒரு நல்ல டெவலப்பர் ஆவணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஓகே. சரி, ஓகே. போதும் அட்வைஸு. மேல எரிச்சல் லெட்ஸ் கன்டின்யூ. ஓகே. ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோட்ல போய் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். ஆஃப்டர் தட் index.js, CSS, JS இங்க இருக்கு. இதுல எப்படி ஒரு ஆப்ப வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு மத்ததெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்கா எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். என்னன்னா, பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோப்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். ப்ரோப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இல்லைன்னா ப்ராப்ஸ் இல்ல ப்ரோப்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து சிமிலர் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது
ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இத வந்து ப்ராப்பர்ட்டீஸ். அத வந்து நீங்க பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேர்ட் தான் இந்த ப்ராப்ஸ். இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எத பாஸ் பண்ணுவோம் அப்டின்னா, பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலா நீங்க பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றீங்கல்ல. ஸோ நேத்து கூட இந்துமதி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒய் நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றோம்? நார்மல் ஃபங்ஷனே யூஸ் பண்ணலாமே. ஏன் ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றதுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒண்ணு அந்த பைண்டிங் இஷ்யூஸ் வந்து வராது ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றதுனால. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சின்ன சின்ன கோட் எழுதும்போது இந்த ஃபங்ஷன் ஓகே. பேக் கோட் எழுதும்போது நமக்கு கம்பேர் டு நார்மல் ரெகுலர் ஃபங்ஷன் ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எழுதும்போது கோடோட அந்த லைன்ஸ் எழுதுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் ஈஸியாவும் இருக்கும். செகண்ட் திங். அண்ட் தென் தேர்ட் திங் என்னது அப்படின்னா, இட்ஸ் ஸ்டாண்டர்ட். மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த ஆரோ ஃபங்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டா அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். சில விஷயம் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும். ஓகே, எல்லா டெவலப்பர்ஸும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்கன்னா நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு இன்கேஸ் நீங்க ஒரு டெவலப்பர் ஆகுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் டெவலப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். அப்போ எல்லா டெவலப்பர்ஸும் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும் கோட்ல. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்றது வந்துட்டு ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பெனிஃபிட்ஸும் இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம நார்மலாவே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாமே, எதுக்கு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இட்ஸ் a standard way of passing arguments in React. ஓகே, React காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது பெட்டரா இருக்கும். ஓகேவா? இதுல வந்துட்டு என்னன்னா, மெயினா இப்ப நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் மேனிப்புலேஷன் அந்த மேனிப்புலேஷன் நீங்க பண்ண முடியாது. ப்ராப்ஸ் வந்து ரீட் ஒன்லி தான். நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்றீங்கன்னா, அந்த வேல்யூவ நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க என்ன சொல்றேன்னா, நான் இங்க வந்து ஒரு பிராண்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ ஒரு ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பாராமீட்டர் ஒரு ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த வேல்யூவ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னோட வெப் பேஜ்ல அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கார் பிராண்ட் ஃபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பண்ற அந்த பாராமீட்டரை வந்துட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஐ கான்ட் மேனிபுலேட். என்னால மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ராப்ஸோட ரூல்ஸ் அதான். ப்ராப்ஸ் வந்துட்டு ஒரு ரீட் ஒன்லி தான். அது வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கான பாராமீட்டர் கிடையாது. ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றீங்கன்னா, அதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதை நீங்க டிஸ்ப்ளே பண்ணி வேணா பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் ப்ராப்ஸ். ஸோ எல்லா டைமும் நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல. சில டைம் நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாம பண்ணுவோம். சில டைம் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க வந்துட்டு ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்னா, சிமிலர்லி நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுதான். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃபரெண்ட் சின்டாக்ஸ்ல பாஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க நார்மலா ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஃபங்ஷனோட நேம கால் பண்ணி, அந்த ஃபங்ஷனுக்குள்ள பாராமீட்டர இன்சைட்ல எழுதுவீங்க. அப்படிதானே? பட் இங்க நம்ம என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா, வெயிட் a minute. ம். ஓகே. சோ நம்ம இங்க எப்படி பாராமீட்டர பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க நீங்க நார்மலா பாராமீட்டர் பாஸ் பண்றதுக்கும், இங்க பாஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க நீங்க ஒரு HTML ஆட்ரிபியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எப்படி நீங்க வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட்ட பாஸ் பண்ணுவீங்களோ, அந்த மாரி தான் இங்க நம்ம வந்து பாராமீட்டரயே பாஸ் பண்ணணும். இது வந்து ஒரு HTML டேக் மாதிரி இருக்கா?
ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். அதுக்குள்ள நம்ம என்ன வச்சிருப்போம்னா, ஆட்ரிபியூட்ஸ் இப்போ இமேஜ் டேக் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இமேஜ் டேக்குள்ள சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ்க்குள்ள நம்ம என்ன குடுப்போம்னா, இமேஜோட நேம குடுப்போம். அதுல ஆட்ரிபியூட்டுக்குள்ள எப்படி நீங்க வந்துட்டு அந்த சோர்ஸ்ங்கிற ஆட்ரிபியூட்குள்ள எப்படி நீங்க இமேஜ குடுப்பீங்களோ, அதே மாதிரி இங்க ப்ராப்ஸ்ல காருங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபங்ஷன். நான் இந்த ப்ரோகிராமிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த ப்ரோகிராம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ம். ஓகே. இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் வருதா? அதாவது JSXல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நார்மல் ஃபங்ஷன் உங்களால பண்ண முடியாது. அத JSX சப்போர்ட் பண்ணாது அப்டின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெகுலர் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப யாருக்காவது டவுட் வந்ததா? இங்க ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இங்க என்ன ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னு. சோ நீங்க வந்து JSXல ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபங்ஷன்ல அந்த ஃபங்ஷன் நேம் குடுக்குறீங்க பாத்தீங்களா? அந்த நேம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல குடுத்துருக்கணும். சோ ஃபங்ஷனோட நேம நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல குடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ரெகுலர் ஃபங்ஷனையும் JSXல குடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் என்னது அப்டின்னா, உங்களோட ஃபங்ஷனோட நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? சோ அப்படி நீங்க ஃபங்ஷன் நேம் குடுத்தா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஆ இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ண முடியும். நார்மலா நம்மளோட ரெகுலர் ஃபங்ஷன யூஸ் பண்ண முடியும். பட் திஸ் பைண்டிங் அந்த இஷ்யூஸ்க்குலாம் திஸ்ங்கிற ஒரு இது படிச்சோமா, ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்றது? திஸ்ங்கிற ஒரு வேர்ட வச்சு படிச்சோம். அந்த திஸ்ஸ பத்தி இன்னும் டீப்பா நான் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அத பத்தி நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். திஸ்னா என்ன? அது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்குறோம். அப்போ நான் உங்களுக்கு அந்த இஷ்யூ பைண்டிங் இஷ்யூனா என்ன? அப்படிங்கிறத நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போதைக்கு என்னன்னா, ரெகுலர் ஃபங்ஷன நீங்க ரியாக்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ரியாக்ட்ல JSX யூஸ் பண்ணும்போது ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் என்ன கண்டிஷன் அப்டின்னா, நீங்க உங்களோட ஃபங்ஷனோட நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல இல்லனாட்டி பெட்டர் ஆப்ஷன் நீங்க வந்துட்டு ஆரோ ஃபங்ஷனுக்குள்ளேயே போயிரலாம். ம். சோ இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபங்ஷன் கார்ங்கிற ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ஸ் இப்போதைக்கு பார்க்காதீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல ரிட்டர்ன் ஃபங்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா நான் ஒரு H2 JSX இத யூஸ் பண்ணி ஒரு H2வ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சோ ஐ அம் அ இது இருக்கட்டும். சோ, நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபங்ஷன எப்படி கால் பண்ணியிருக்கேன்? ஒரு மை எலிமெண்ட்ங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி, இந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். சோ, ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோப்ஸ ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்றீங்கன்னா, இதே நம்ம நார்மலா ஃபங்ஷன் கால் பண்றோம்னா எப்படி பண்ணுவோம்? கால், அப்புறம் ஒரு பாரான்தீசிஸ். அந்த பாரான்தீசிஸ்க்குள்ள நம்ம என்ன பாராமீட்டர் பாஸ் பண்றோமோ, அத நம்ம குடுப்போம். அப்படித்தானே குடுப்போம். பட் இங்க எப்படி பண்ணணும்னா, கார் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன நீங்க ஒரு HTML டேக் எப்படி போடுவீங்களோ, அதே மாரி போட்டுட்டு, ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி நீங்க இங்க பாஸ் பண்ணணும். சோ பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கணும். அந்த நேம் வச்சுட்டு டைரக்ட்டா அந்த ஆட்ரிபியூட்ட பாஸ் பண்ணணும். பாராமீட்டர் பாஸ் பண்ணக்கூடாது. ஃபார்டுங்கிறத டைரக்ட்டா பாஸ் பண்ணக்கூடாது. ஒரு நேம் நீங்க அதுக்கு வைக்கணும். அந்த பாராமீட்டருக்கு, அந்த ப்ராப்ஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். சோ நான் என்ன வச்சிருக்கேன், இங்க பிராண்ட்ன்னு ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த நேமுக்குள்ள நான் என்னோட பாராமீட்டர் வேல்யூவ பாஸ் பண்றேன். சோ அங்க போயிட்டு இந்த ப்ராப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்களா, இது சின்டாக்ஸ். சோ இதுல நீங்க என்ன பண்ணணும், எந்த ஃபங்ஷன்லலாம் நீங்க வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ, அதுல பாஸ் பண்ணும்போது பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது இங்க நீங்க ப்ராப்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ ப்ராப்ஸ்ன்னு எழுதிட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஐ எம் அ ஃபார்ட் நான் இங்க பாஸ் பண்ற இந்த பாராமீட்டர் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகணும். சோ ஐ எம் அ போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த பாஸ் பண்றேன்ல இந்த ப்ராப்ஸ் அத அதோட நேம் வச்சு கால் பண்றேன். அந்த ப்ராப்ஸ்க்கு என்ன நேம் நம்ம இங்க குடுத்திருக்கோம்? பிராண்ட்ன்னு குடுத்திருக்கோமா? சோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். அப்ப எனக்கு என்ன பண்ணுது, அந்த பிராண்டுங்கிற அந்த ஃபார்ட் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுது. அந்த பிராண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆயிடுது. சோ நான் ஏன் இங்க கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஏன்னா நான் இங்க ஒரு வேரியபிள் நேம், இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நேம், இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இத நான் என்னோட டைரக்ட்டா என்னோட JSXல H2லயோ, பாராகிராஃப்லயோ நான் யூஸ் பண்றேன்னா, அத டைரக்ட்டா எழுதக்கூடாது. கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் எழுதணும். அத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ அதனால தான் நான் இங்க என்ன எழுதுறேன், கர்லி பிரேசஸ்க்குள்ள ப்ராப்ஸ் டாட் அதுக்கப்புறம் டைரக்ட்டா கால் பண்ணாம
அந்த ப்ராப்ஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் வச்சிருக்கோம். ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி. ஓகே. நீங்க இது இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, HTML-ல ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுல எப்படி நீங்க ஒரு ஆட்ரிபியூட் குடுப்பீங்களோ, அதே மாதிரி தான் இந்த ஃபங்ஷனுக்கு ஒரு டேக் ஓபன் பண்ணி அந்த ஆட்ரிபியூட் மாதிரி இந்த ப்ராப்ஸ் பாஸ் பண்ற ப்ராப்ஸுக்கு ஒரு நேம் குடுக்கணும். அதுக்கப்புறம் அது டைரக்ட்டா நம்மளோட ப்ராப்ஸுக்கு போகும். அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? ப்ராப்ஸ் டாட் அதோட நேம், அந்த ஆட்ரிபியூட் நேம். தட் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி நேம். அத வச்சு நீங்க கால் பண்ணி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம சாம்பிளுக்கு பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இங்க இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் ரெண்டர் பண்ண வேண்டாம். ஸோ நான் இங்க கமெண்ட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் நான் எழுதணும். இதுதானே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணணும்னா நம்ம போட ஸோ சிடி மை npm start. ஸோ இது நம்ம நேத்து பண்ண ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம அதை மாத்தி எழுதலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டோமையும் ரியாக்டையும் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ரோப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஃபங்க்ஷனை கார் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன்னா ப்ராப்ஸை பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணிட்டு இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா h2 ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ I am a ஸோ நான் என்ன பண்றேன், இங்க நான் இப்போதைக்கு பிளாங்க்ல விட்டுக்கிறேன். ஸோ கீழே கான்ஸ்ட் மை எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள் நேம் வச்சுட்டு இங்க நான் என்ன பண்றேன்னா அந்த வேரியபிள் நேம்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஸோ நீங்க நார்மலா ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கும் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுல நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். ஏன்னா நான் இங்க ப்ராப்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ஸுக்குள்ள நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். அந்த பேராமீட்டருக்கு நான் டைரக்டா பாஸ் பண்ண முடியாது. இதே நீங்க இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கால் பண்ணுவீங்கன்னா கார்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்க போயிட்டு ஃபாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இதுதானே? இப்படிதானே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஆஹ் இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். பட் இங்க நீங்க அப்படி பாஸ் பண்ண முடியாது. இங்க நீங்க இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணணும். ரைட். ஸோ பாஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஒரு நேம் வச்சுதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நேம் நான் வச்சுட்டு அந்த நேம் நான் பிராண்டுன்னு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ பிராண்டுன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆயிரும், இங்க போயிட்டு எனக்கு இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்னா ஐ எம் அ ஃபாட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அப்படிதானே? அது டிஸ்பிளே ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ப்ராப்ஸ் டாட் அந்த பாஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ஸ்ல வித் அதோட நேமோட மென்ஷன் பண்ணாதான் கரெக்டா அது கால் ஆகும். ஓகே. ஸோ பிராண்டுன்னு அதுக்கு நேம் வச்சிருக்கேன். அந்த நேமோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருமா? ஆகாது. எப்படி என்னெல்லாம் பண்ணணும், ஒரு கண்டெய்னர்ல
அந்த ரூட் எலிமெண்ட் எடுத்துட்டு வரணும், கிரியேட் ரூட் வைக்கணும். அப்புறம் ரெண்டர் பண்ணும்போது எதை ரெண்டர் பண்ணணும் நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? இந்த லைன் மட்டும் நீங்க தான் சொல்லணும். இதை நம்ம ஆல்ரெடி பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. ஓகே, சரி, ஓகே. இப்ப நான் இங்க ரெண்டர் பண்ணி இங்க என்ன போடணும்? இங்க நான் ஆப் எல்லாம் ரெண்டர் பண்ணல. இங்க நான் எந்த எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணி போடணும்? எனிஒன்? யாராவது சொல்றீங்களா? இங்க நான் எதை ரெண்டர் பண்ணி போடணும்? என்னோட அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகணும்னா எதை ரெண்டர் பண்ணி போடணும்? இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ரூட்டை எடுத்துட்டு வரோம். ரூட்டை எதுக்கு கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, ரூட் எலிமெண்ட் அப்பதான் அந்த எம்டி டிவ் வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும். அந்த எம்டி டிவ் கூட எது டிஸ்ப்ளே ஆகணுமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டர் பண்ணுவோம். சோ இங்க எந்த எலிமெண்ட்டை ரெண்டர் பண்ணணும்? இங்க என்ன போடணும் ரெண்டருக்குள்ள? சொல்லுங்க நிம்மதி. கார்னு போடணுமா? ஓகே. நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. கார்ன்னு திங்க் பண்றீங்களா? குட், வெரி குட். ஓகே, பட் ஆனா இங்க நம்ம கார்ன்னு போட்டா அது வந்து நீங்க எப்போ கார்ன்னு போடுவீங்கன்னா, இங்க இருக்குல்ல, இங்க நீங்க வந்து சிம்பிளா ஒரே ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க கார்ன்னு போட்டுருவீங்க. ஓகேவா? நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். அப்ப நான் டைரக்டா கார்ங்கிற அந்த ஃபங்ஷனை கால் பண்ண முடியாது. அதோட பாராமீட்டர் பாஸ் பண்றேன்ல, எனக்கு அதுவும் வேணும். அப்படின்னா நான் என்ன போடணும்? மை எலிமெண்ட் போடணும். ஓகேவா? நீங்க மை எலிமெண்ட்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க மை எலிமெண்ட் போய் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். மை எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கார் அடுத்து கால் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த ஃபங்ஷன் கார் வந்து கால் ஆகும். அடுத்து உங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகே, குட், வெரி குட். எனிவேஸ், நீங்க காரணம் யோசிச்சு தப்பு இல்ல. நம்ம இதுவரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படித்தானே பார்த்திருக்கோம். அதனால நீங்க அப்படி சொல்லிருக்கலாம். பட் நமக்கு வந்து கார்ல இப்ப கால் பண்ண முடியாதுல்ல. நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணா இப்படிதான் ஃபங்ஷன் கால் இருக்கணும். அது ஒரு ஃபங்ஷன் அப்படிதானே? அதுல ப்ராப்ஸ் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணணும். சோ அப்படி கால் பண்றப்போ நான் அதை ஆல்ரெடி கால் பண்ணி எதுக்குள்ள வச்சிருக்கேன்? மை எலமெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அப்ப நான் எதை கூப்பிட்டா போதும்னா மை எலமெண்ட்டை தூக்கி ரெண்டர் பண்ணா போதும். எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆயிடும். டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? ஓகே. சோ இதுதான் சிம்பிளா ப்ராப்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் இந்த ப்ராப்ஸ்ல? நிம்மதி ஓகே தானே? மேம் ஏன் இதுல ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாமையும் பண்ணலாங்களா? அதாவது டைரக்டா பாராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றீங்களா? ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஏன் பாஸ் பண்ணணும்? டைரக்டா நம்ம வழக்கம் போல பாராமீட்டர் பாஸ் பண்ற மாதிரியே பண்ணிடலாமே அப்படிங்கறத கேக்குறீங்களா? எஸ் மேம். ஆ இல்லைங்க. அத கேக்குறீங்களா? இல்லைன்னா இங்க ஏன் ப்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க ஏன் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டேன். இங்கேயா ப்ராப்ஸா? இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? ப்ராப்ஸ்ங்கிற ஒரு இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது மத்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாராமீட்டருக்கு நம்ம ஒரு நேம் வச்சிருப்போம். ஒரு வேல்யூ அந்த மாதிரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சிருப்போம். அத நம்ம இங்க குடுப்போம். பட் இங்க நீங்க ப்ராப்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும்போது, நீங்க வந்து பாராமீட்டர் இங்கேருந்து பாஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிற நேம்குள்ள தான் நீங்க பாஸ் பண்ணணும். சோ அதனால இங்க கண்டிப்பா நீங்க ப்ராப்ஸ்ங்கிற கீவேர்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க அந்த எலிமெண்ட் அந்த பாராமீட்டரை யூஸ் பண்ணும்போது ப்ராப்ஸ் தான் அதோட நேம்.
இப்ப நான் இங்க இதுக்கு பதிலா பிராண்டுக்கு பதிலா வேற ஏதாவது நேம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் அப்படின்னு வச்சிருக்கேன்னா, மாடல நான் எதுக்குள்ள பாஸ் பண்ணணும்? ப்ராப்ஸ்குள்ள தான் பாஸ் பண்ணணும். இங்க பிரிண்ட் பண்ணும்போது ப்ராப்ஸ் டாட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே. இந்த ஓவராலா எதுக்கு ப்ராப்ஸ்? நம்ம ப்ராப்ஸே தேவையில்லையே. நம்ம நார்மல் பாராமீட்டரே பாஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னேன். லைக் அது ஒரு ஸ்டாண்டர்ட். அதனால நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்றோம். 1, 2 அட்வான்டேஜஸும் இதுல இருக்கு. அது எக்ஸாக்ட்டா பார்த்துட்டு வந்து நாளைக்கு சொல்றேன். என்னென்ன அட்வான்டேஜஸ் ப்ராப்ஸ் யூஸ் பண்றதுக்குன்னு. பட் இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட். இதையும் வந்து நம்ம வந்து பாராமீட்டர் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டர்ட் தான் பெரும்பாலும் ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். அதனால நம்ம இந்த ஸ்டாண்டர்டோட சின்டாக்ஸ தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? வேற ஏதாவது இருக்கா டவுட்ஸ்? உங்களுக்கு சில்லியா எந்த டவுட் வந்தாலும் கூட கேட்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? இதெல்லாம் ஒரு டவுட்டான்னு நினைச்சுக்குவாங்களா? இதெல்லாம் வேண்டாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே. சில டைம் சில கான்செப்ட் படிக்கும்போது, எதுக்குடா நம்ம இந்த கான்செப்ட் படிக்கிறோம்? அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா ஆ அந்த கான்செப்ட் நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்ல அதே கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகலாம். இப்ப தோணலாம் அந்த கான்செப்ட் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி தோணலாம். பட் சில டைம் பின்னாடி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு அது யூஸ் ஆகலாம். ஓகேவா? சோ அதனால சில கான்செப்ட்ட நம்ம படிக்கணும். ஓகே. ஓகே. எப்படி வந்துட்டு ஒரு டேட்டாவ பாஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்க குடுத்திருக்காங்க. இங்க எப்படி பாஸ் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து டைரக்ட்டா இங்க யூஸ் பண்ணீங்கல்ல, நம்ம இங்க யூஸ் பண்ண எக்ஸாம்பிளே தான் இங்க. பட் இங்க எப்படின்னா, காரு அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அந்த கராஜ் ஃபங்ஷனுக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காருங்கிற அந்த ப்ரோப்ஸ் ஃபங்ஷன் இருக்குல்ல, அதையே நம்ம வந்து கால் பண்றோம். ஸோ கால் பண்ணும்போது எனக்கு கீழ வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வந்துட்டு மை எலிமெண்ட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஃபங்ஷன கால் பண்ணீங்க. இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, கராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம இங்க வந்து கால் பண்ணியிருக்கோம். நீங்க இதுலயே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். கராஜோட ஃபர்ஸ்ட் லெட்டர அவங்க கேப்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க நார்மல் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேப்ஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அ அகைன் இன்னொரு ஒரு விஷயம் நடக்குதுங்க. JSXல நான் ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். எப்படி நீங்க வந்து ஒரு JSX எலமெண்ட்ட இங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வரும்போது, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பேரண்ட் இருக்கணும். ஒரு டிவ் இருக்கணும். இல்லனாட்டி ஒரு யூஎல் டேகோ ஏதோ ஒரு பேரண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள தான் மல்டிபிள். சிங்கிளா டிக்ளேர் பண்ணும்போது, நம்ம பாரான்தீசிஸ்குள்ள மென்ஷன் பண்றது இஸ் எனஃப். பட் ஒரு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வருது. இங்க நான் என்ன பண்றேன், அச்சோன் டேக் ஒண்ணு வச்சிருக்கேன். அடுத்து 2வது இந்த கார வந்து நான் கால் பண்றதுக்கு இன்னொரு ஒரு லைன் வச்சிருக்கேன். இப்ப மல்டிபிள் லைன்ஸ் வருதுனாலே, அங்க வந்து ஒரு பேரண்ட் இருக்கும். சோ நீங்க பேரண்ட்ட டிவ்வா தான் மென்ஷன் பண்ணணும்னு இல்ல. இந்த மாதிரி எம்ப்டியா ஒரு ஓப்பனிங் டேக், குளோசிங் டேக் இப்படியும் குடுக்கலாம். ஓகேவா? சோ அததான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாமா? சோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இதே தான். என்ன இங்க கான்ஸ்ட் மை எலிமெண்ட்க்கு பதிலா ம், ம். இந்த கான்ஸ்ட் மை எலிமெண்ட்க்குள்ள நம்ம வந்து இந்த ஃபோர்ட கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலா இங்க எப்படி கால் பண்ண போறோம்னா, இன்னொரு ஒரு ஃபங்ஷன் வச்சு கிரியேட் பண்ணி, அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம கால் பண்ண போறோம். சோ கராஜ் சோ அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, ம், நான் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு குளோசிங் டேக். ஏன்னா நான் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இங்க நான் யூஸ் பண்ண போறேன். அதனால. ஃபர்ஸ்ட் ஒரு H1ல who is in my garage. அடுத்து 2வது I am a fraud அப்படிங்கிறது எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்.
அப்போ நான் இங்க என்ன பண்றேன், இங்க நான் மை எலிமெண்ட்டுக்குள்ள கால் பண்ணியிருந்தேன்ல, அதே மாதிரி இங்க வந்து கீழ வந்து கால் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஹியர் இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இங்க நான் கால் பண்ணும்போது எத கால் பண்ணணும்? கராஜ கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும் அப்டின்னா, டைரக்ட்டா இப்டி கராஜ்ன்னு கால் பண்ணலாமா? கால் பண்றேன். அந்த ஃபங்ஷனோட அவுட்புட்ட நீங்க பாருங்க. எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகாது? ஏன்னா, நான் இங்க ப்ராப்ஸ் ஃபங்ஷன இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் இந்த கராஜ்ங்கிற ஃபங்ஷன இப்படி கால் பண்ணக்கூடாது. எப்படி கால் பண்ணணும்? ஓப்பனிங் டேக் யூஸ் பண்ணி, தென் குளோசிங் டேக் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? ஸோ இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் நார்மலா அந்த மை எலிமெண்ட் வேரியபிள்குள்ள கால் பண்ணத கராஜ் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள ஆல்ரெடி ஒரு h1 வச்சு, அதுக்கு அடுத்து அந்த ஃபங்ஷன கால் பண்ணிட்டு, ஃபைனலா நான் ரெண்டர் பண்ணும்போது என்ன ரெண்டர் பண்ணியிருக்கேன்னா, மை எலிமெண்ட் ரெண்டர் பண்றது மாரி, இங்க இந்த ஃபங்ஷன் நான் எதுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன்? கராஜ்ங்கிற ஒரு ஃபங்ஷனுக்குள்ள. ஸோ அத நான் கால் பண்ணும்போது, இங்க நான் ஒரு ப்ரோப்ஸோட ஒரு சின்டாக்ஸ் நான் இங்க யூஸ் பண்றதுனால, இந்த கராஜையும் நான் நார்மலா கால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரோப்ஸ் கான்செப்ட் மாரி தான் கால் பண்ணணும். ஸோ ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு குளோசிங் டேக்குக்குள்ள நான் அந்த எலிமெண்டோட நேம் இங்க நான் ஆப்ப கால் பண்ணேன்ல. ஆப்ப நான் இப்படி தானே கால் பண்ணேன். ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு குளோசிங் டேக் வச்சு கால் பண்ணேனா, அதே மாரி தான் இங்கேயும் கால் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம எப்படி செண்ட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னா எப்படின்னா, இப்ப நான் நார்மலா இப்ப எப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அ உங்களுக்கு புரிஞ்சது தானே? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? இல்ல எனக்கு புரியல. அகைன் ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, நான் அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க நான் ஒரு டேட்டாவ ஒரு ஃபங்ஷன் மூலியமா பாஸ் பண்ணேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள எப்படி சென்ட் பண்றது? இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு டேட்டா டைரக்ட்டா ஒரு டேட்டாவ அப்படியே சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராக்ஸி யூஸ் பண்ணி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வேரியபிள அப்படி சென்ட் பண்றோம். சோ வேரியபிள சென்ட் பண்றதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இந்த ஃபார்ம்ங்கிறத டைரக்ட்டா குடுக்காம, ஒரு வேரியபிள் நேமா நான் குடுக்க போறேன். சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேரியபிள் நேம நீங்க யூஸ் பண்றீங்கனாலே, சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் யூஸ் பண்ணணும். சோ கர்லி இப்ப நீங்க ஃபார்டுங்கிற வேல்யூ குடுக்குறீங்கன்னா, பிராண்ட் இஸ் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்க்குள்ள ஃபார்டுன்னு குடுத்துருவீங்க. அதே நான் இங்க ஃபார்டுங்கிறத ஒரு வேரியபிள் நேம்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கும்போது, அத நான் எதுக்குள்ள குடுக்கணும்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் குடுக்கணும். ஏன்னா கர்லி பிரேசஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணோம்னா, எக்ஸ்பிரஷனோ, இல்ல வேரியபிள் நேமோ, இல்ல ஒரு ஃபங்ஷனோட நேமையோ நம்ம யூஸ் பண்றோம். நம்மளோட அ H1ல எலிமெண்ட்ஸ்குள்ள யூஸ் பண்றோம் அப்படின்னா, கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ கான்ஸ்டன்ட் போட்டுட்டு அந்த காரோட நேமு, ஸோ காரோட நேம தானே பாஸ் பண்றேன். ஸோ காரோட நேம்ல நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, இப்போ நம்ம வேற ஏதாவது போட்டுக்கலாம். ஓகே. ஸோ, இந்த மாரி ஒரு பிராண்டோட நேமு நான் அங்க பாஸ் பண்றேன். ஸோ, அப்ப நான் என்ன பண்ண முடியாது, டைரக்ட்டா என்னோட வேல்யூவ பாஸ் பண்ண முடியாது. ஸோ, ஒரு வேரியபிள் நேமா பாஸ் பண்றதுனால, கர்லி பிரேசஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணணும். ஸோ, அதுக்குள்ள நான் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்டின்னா, வெயிட் அ மினிட்.
கார் நேம் கொடுத்துட்டேன். இப்ப போய் நான் செக். ஓகே. சோ எனக்கு இப்ப டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் என்னதுன்னா ஒரு வேரியபிள் நேம நீங்க பாஸ் பண்றது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு வேரியபிள் நேமா இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ண போறேன். சோ அந்த ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும்? யாராவது சொல்றீங்களா? வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ரொம்ப கொஸ்டின் கேட்டு பாடா படுத்துறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் ரிமெம்பர் பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னா சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் படிச்சோம்ல நிறைய டைம். ஆப்ஜெக்ட் சொல்லுவேன். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா ஆப்ஜெக்ட்டுக்கு? எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட்? முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்கோம்ல ஆப்ஜெக்ட். கீ வேல்யூ பேட்ஸா இருக்கும். ஒரு ஃபீல்டு நேமு, அப்புறம் ஃபீல்டு இருக்கும். படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? வெயிட் அ மினிட். நான் சொல்றேன் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும். இப்படிதான் இருக்கும் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ இதுல நீங்க அப்ப இங்க எப்படி இருக்கும்? ஒரு நேம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் நேம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. மாதிரி ஒரு கீ, ஒரு நேம், அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு நேம், அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. இப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் ஆப்ஜெக்ட். படிச்ச மாதிரி இருக்கா? இது பார்த்தோன்னே படிச்ச மாதிரி இருக்குதானே ஆப்ஜெக்ட்? ஆ. ஓகே. சட்டுன்னு கேட்டோன்னே மேபி மறந்துக்கலாம். பட் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருவீங்க. சோ இந்த ஆப்ஜெக்ட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ரியாக்ட்ல யூஸ் பண்றேன். சோ யூஸ் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டயே நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்றேன். அத ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டயே பாராமீட்டரா பாஸ் பண்ணலாம். நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட்டயே பாராமீட்டரா நம்ம பாஸ் பண்ணுவோமா? மேக்ஸிமம் இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இதுவரைக்கும் நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரு 2, 3 வேல்யூஸ நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி, நான் ஒரு ஆப்ஜெக்ட்டயே ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்றேன். ஓகேவா? அப்படி பாஸ் பண்ணும்போது, நான் என்ன பண்ணலாம்? அதுல நெறைய ஃபீல்ட் நேம்ஸ் இருக்கும். நெறைய வேல்யூஸ் இருக்கும். இப்ப நேம்ங்கிறது ஒரு கீ வேல்யூ பேர் நேமு, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ, அது ஒரு கீ வேல்யூ பேர். மாடல் அதோட நேமு, அது ஒரு கீ வேல்யூ பேர். இந்த மாரி நெறைய கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். அதுல எனக்கு பர்ட்டிகுலர் அந்த கீ மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு வேணும் அப்டின்னா, சோ நான் அத எப்படி குடுப்பேன்? இங்கேருந்து பாஸ் பண்றேன். பிராண்டுக்குள்ள பாஸ் பண்றேன். சோ ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்டின்னா, அந்த கார் இன்ஃபோங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும்? அதுல நெறைய ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்கும், நேம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, பர்ட்டிகுலரா எனக்கு அதுல உள்ள மாடல் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணா போதும் அப்டிங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப அது என்ன பண்ணும்? ப்ராப்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிராண்டு, அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய மாடல். அப்போ அந்த மாடல்ல இருக்க அந்த மஸ்டாங் அப்டி குடுத்துருக்காங்கன்னா, அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே. சோ நான் இப்ப இந்த எக்ஸாம்ல இங்க நான் பண்ணி காட்டுறேன். ஓகே. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்றோம். ஜஸ்ட் இங்க ஒரு வேரியபிள் நேம இவ்ளோ நேரம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டயே பாஸ் பண்றோம். இங்க நம்ம ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கோம்ல. கார் டீடெயில்ஸ். இந்த மாதிரி நான் ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். சரி, ஆப்ஜெக்ட்டோட நேமு அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிக்கிறேன்.
அதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதோட நேமு என்னன்னு கொடுத்துக்கிறேன், ஃபார்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அதோட பிராண்ட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இது எல்லாத்தையும் இங்க பாஸ் பண்ணணும். சோ இப்ப இங்க நான் எப்படி பாஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டையே இங்க பாஸ் பண்றேன். சோ இப்ப பாஸ் பண்ணிட்டு ஆஹ் இந்த மாதிரி இருந்தா எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பாக்கலாமா? எனக்கு ஒண்ணுமே டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா அது எதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. சோ நான் இங்க வந்து மாடல், சரி பிராண்ட், சரி நாட் பிராண்டு, இதுக்கு நான் வந்து மாடல்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிராண்டுங்கிறது நம்மளோட பாஸ் பண்ணக்கூடியதோட நேம். நான் இங்க வந்து மாடல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். Now எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ நான் இங்க நார்மலா கொடுக்கறத விட இந்த மாதிரி ஆப்ஜெக்ட பாஸ் பண்றப்போ எனக்கு வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நான் வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணிருக்கேன். அத கால் பண்ணும்போது ப்ராப்ஸ் அண்ட் தென் அதுல உள்ள பிராண்ட் அண்ட் தென் அதுல உள்ள அந்த மாடல் வந்து கால் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து ப்ராப்ஸ். சோ ப்ராப்ஸ்னா என்னங்கிற ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடவா? சோ ப்ராப்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வச்சு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ஒரு ப்ராப்ஸை எப்படி கால் பண்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு மை எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு அந்த வேரியபிள் நேமுக்குள்ள நம்மளோட ப்ராப்பர் ப்ராப்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல, அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் போட்டுட்டு அதுல எப்படி நீங்க ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ற பாராமீட்டருக்கு ஒரு நேம், அதுக்கப்புறம் அந்த நேமுக்குள்ளதான் நம்ம பாஸ் பண்ற வேல்யூ, இப்படிதான் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் பாஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல நம்ம ப்ராப்ஸ்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு ஐ எம் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் டாட் மாடல், அதுக்குள்ள நான் பாஸ் பண்ணேன். சரி, ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் மட்டும் தான் வரும், இப்போதைக்கு மாடல் கிடையாது. அண்ட் தென் நம்ம இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தோம்னா கராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட அந்த ஃபங்க்ஷன் காலிங்கை வச்சிருந்தோம். சோ அப்போ அப்படி வச்சிருக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள மல்டிபிள் லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ள நான் கால் பண்றேன். சோ நீங்க அப்படி கால் பண்ணும்போது டைரக்டா அந்த எலமெண்ட்டையே பாஸ் பண்ணலாம். இல்லைனாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு அந்த வேரியபிள் நேமையுமே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த வேரியபிள் நேம் வச்சு பாஸ் பண்றோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட நம்ம அங்க பாஸ் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய கீஸ் இருக்கும். சோ அதுல பர்டிகுலர் கீஸ் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்கிறதுக்காண்டி ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் டாட் இந்த மாடல் அப்படிங்கிற கீ மட்டும் எனக்கு வேணுங்கிறதுக்காண்டி மாடலை மட்டும் நான் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். ஓகே, சோ ஃபைனலா நான் கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன், இப்ப நான் மை எலமெண்ட்டுக்குள்ள கால் பண்றேன்னா மை எலமெண்ட் இங்க கொடுக்கணும். இப்ப நான் கராஜ்க்குள்ள கால் பண்றீங்கனால இங்க கராஜ் கொடுத்திருக்கேன். சோ கராஜ் நீங்க நார்மலா கொடுக்க கூடாது, இங்க நம்ம ப்ராப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால இதையும் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்ல தான் கொடுக்கணும். சோ இவ்வளவுதான் ப்ராப்ஸ் கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே தானே? சாரி. சோ அவ்வளவுதான் ப்ராப்ஸ் கான்செப்ட். ஓகேவா? சோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆஹ் ஃபர்தரா இன்னொரு ஒரு இது இருக்கு. சரி, நான் ஈவென்ட்ஸ் மட்டும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். சோ ஈவென்ட்ஸ்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், ஃபெமிலியர் கான்செப்ட். ஈவென்ட்ஸ்னா என்ன?
ஏதாவது 1, 2 ஈவென்ட்ஸ் சொல்றீங்களா? ஆன் கிளிக், வெரி குட். ஆன் கிளிக். அபினிஷா, ஆஃப் நீங்க என்ன? ஃப்ளேவர், ஆ. வேற ஏதாவது ஈவென்ட்ஸ் அபினிஷா? ஆன் கிளிக் சொன்னாங்க. அதே மாதிரி ஆன் லோட் இருக்கு, ஆன் சப்மிட் இருக்கு, மவுஸ் ஓவர் ஈவென்ட்ஸ் நெறைய இருக்கு. மவுஸ் அவுட்டு, மவுஸ் ஓவரு, மவுஸ் அப்புறம் அப்பு, மவுஸ் டவுனு, jQueryலயே நெறைய ஈவென்ட்ஸ் பார்த்தோம். அங்க ஆன் கிளிக் யூஸ் பண்றோம்னா, jQueryல நம்ம கிளிக்ன்னு யூஸ் பண்ணுவோம். அது மாரி நெறைய பார்த்தோம். அப்படிதானே ஈவென்ட்ஸ் நம்ம ஏகப்பட்டது பார்த்தோம். அதே ஈவென்ட்ஸ் கான்செப்ட் தான் இங்க திருப்பியும் ரியாக்ட்ல பார்க்க போறோம். ஓகே. அப்புறம் லிஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? லிஸ்ட்னா என்ன? ஆர்டர், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். வெரி குட். ஸோ இதுல நம்ம வந்துட்டு லிஸ்ட்ல தான் பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்டை எப்படி ரியாக்ட்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரியாக்ட்ல ஒரு லிஸ்ட்டை நீங்க எப்படி பிரிண்ட் பண்ணணும்? நார்மலா அதுல பிரிண்ட் பண்ற மாதிரி பண்ணலாமா? இல்ல நம்ம இதுல வந்து வேற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணுமா? அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரியாக்ட்ல எப்படி ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ரியாக்ட்ல நீங்க ஸ்டைல் வந்துட்டு அதுல யூஸ் பண்ற மாரி பண்ண மாட்டீங்க. இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி ஸ்டைல் யூஸ் பண்றது? ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன சின்டாக்ஸ் வேரியேஷன் தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓகே. சின்ன சின்னது தான். ஒரு பிராக்கெட் ஆட் பண்றது, கர்லி பிரேஸ், டபுள் கர்லி பிரேஸஸ் ஆட் பண்றது. அங்க சிங்கிளா ஆட் பண்ணுவீங்க. இங்க 2 டபுள் கர்லி பிரேஸஸ் ஆட் பண்ணணும். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வந்து மாடியூல்ஸ். சரி, ரொம்ப கான்செப்ட் போயிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ, இதுல நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிறதுனால இன்ட்ரோ மட்டும் இன்னைக்கு நான் குடுக்குறேன். ஓகேவா? சோ ஈவென்ட்ஸ்ல பேசிக்கா நீங்க வந்து மத்ததுல ஈவென்ட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா, என்ன ஆட் பண்ணுவோம்னா, ஆன் கிளிக் ஈவென்ட், கிளிக் ஈவென்ட், சேஞ்ச் ஈவென்ட், மவுஸ் ஓவர் ஈவென்ட் நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அதுல யூஸ் பண்ற ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் கிளிக், ஆன் லோடு, ஆன் சப்மிட், மவுஸ் ஓவரு, மவுஸ் அப்பு, மவுஸ் டவுன் இதெல்லாம் வந்துட்டு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் ஆட் பண்ணும்போது, நார்மல் ஈவென்ட்ஸ்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஆன் கிளிக்கு? எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். பட் ரியாக்ட்ல நீங்க அதே ஆன் கிளிக்க யூஸ் பண்ணும்போது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சி மட்டும் கேப்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன் கிளிக் அந்த சி மட்டும் நம்ம கேப்ஸ்ல யூஸ் பண்ணணும். அதே மாரி நீங்க அங்க ஃபங்ஷன கால் பண்றீங்கன்னா, இந்த மாரி டபுள் கோட்ஸ்க்குள்ள கால் பண்ணிருவீங்க. பட் இங்க நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே! நம்ம இங்க ஃபங்ஷனோட வேரியபிளோட நேமோ போர்ட்ல காமிக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. சோ இதுதான் நீங்க நார்மல் HTML ல கிரியேட் பண்றதுக்கும், இங்க நம்ம Reactல கிரியேட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அங்க நீங்க ஆன் கிளிக் இப்படி சொல்லுவீங்க. இங்க வந்து நம்ம ஆன் கிளிக்க வந்துட்டு கேப்ஸ்ல அந்த செகண்ட் கிளிக்குங்கிற அந்த வேர்ட மட்டும் கேப்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்து இங்க நீங்க வந்து ஷூட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இப்ப கிளிக் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அந்த ஃபங்ஷன நீங்க வந்து இங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த மாரி பாரான்தீசிஸ்ல மென்ஷன் பண்ணுவீங்களா? இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? வேரியபிள் நேம், எக்ஸ்பிரஷன், ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கர்லி பிரேசஸ்க்குள்ள யூஸ் பண்ணுவோம். அதே மாரி நம்ம இங்க கர்லி பிரேசஸ்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோகிராம் மட்டும் நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம நாளைக்கு வந்துட்டு இந்த ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க ஃபுட்பால்ங்கிற ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்பாலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கணும். அப்பதான் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபுட்பாலுக்குள்ளேயே ஒரு ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அந்த ஆரோ ஃபங்ஷன்ல நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கேன். கிரேட் ஷாட் அப்படிங்கிற அலர்ட் மெசேஜ். ஸோ நான் இங்க அதோட அந்த ஆரோ ஃபங்ஷனோட நேம் என்ன வச்சிருக்கேன்னா, ஷூட். ஸோ எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னா, ஒரு பட்டன் வைக்க போறேன். அந்த பட்டன ஆன் கிளிக் பண்ணும்போது, இந்த ஆரோ ஃபங்ஷனோட ஷூட் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்ஷன் எனக்கு கால் ஆகணும். ஸோ அது கால் ஆச்சுன்னா எனக்கு இங்க என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த அலர்ட் மெசேஜ் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
ஏன்னா நான் இங்க கிரேட் சார்ட்ங்கிற அலர்ட் மெசேஜ் தானே வச்சிருக்கேன். அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிம்பிளா ஒரு ஆன் கிளிக் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத அதுலயே நம்ம எப்படி எலமெண்ட்ஸ பாஸ் பண்றது அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்துட்டு அந்த ஷூட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா எலமெண்ட் அப்படி பாஸ் பண்ணிருக்காங்க. எலமெண்ட்ட பாஸ் பண்ணும்போது எப்படி பாஸ் பண்ணிருக்காங்கங்கிறது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா நம்ம பாஸ் பண்ணணும். ஈவென்ட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன கால் பண்றீங்க. வித் ஒரு எலமெண்டோட பாஸ் பண்ணி ஒரு ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணி நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்றீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேல ஓவர்லோட் பண்ண வேண்டாம். போதும் இன்னைக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.